டிஎம்கேல இருக்கிறவர்களுடைய அவசரத்துக்கு தான் இங்க காரியம் நடக்கணும்னா அந்த மாதிரி நடக்க போறது கிடையாது. இதெல்லாம் ஒரு நாள்ல மாறக்கூடிய விஷயமா? நீங்க 60 வருடமா ஒண்ணுமே பண்ணலங்க. நீங்க அதுக்கான ஸ்டெப்ஸே எடுக்கல. இப்ப வந்த உடனே அப்ப சம்பவம் தொடருமான்னு ஈஸியா சொல்றீங்க. சம்பவம் தொடரக்கூடாதுங்கிறது என்னுடைய வேதனை. சம்பவம் தொடருதுங்க. அதை தொடராம இருக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள். Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Rajmahal Silks Madurai. முன்னாடி திமுகவுடைய ஆட்சி காலத்துக்கு போது குரல் எழுப்பின தாவேக்கா என்னன்னா, இப்போ ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகி இருக்கு, என்னதான் கடைசி படம், உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறோம், இது எல்லாத்தையும் தாண்டி பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்கு ஏதாவது யாராவது ஒருத்தராவது இல்ல தாவேக்கா தரப்புல இருந்த அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ யாராவது ஒருத்தர் போயிட்டு அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னதோ, அவங்க கூட ஒரு மாரல் சப்போர்ட்டா நின்ன காட்சிகளோ எங்களால பார்க்க முடியல. இல்ல அதை யாராவது அழிச்சிருக்காங்களா இணையத்துல இருந்து? அந்த மாதிரி காட்சிகளோ இல்ல ஏதோ சம்பவங்களோ நடந்திருக்கா? இல்ல, என்னாலையும் பார்க்க முடியல. இல்ல, ஏன்னா இது வரைக்கும் அவங்க யாரும் அவங்கள அந்த குடும்பத்தை தொடர்பு கொண்ட மாதிரி தெரியல. மேபி இனிமே அது நடக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் அண்டர் ப்ராசஸ், டியூ ப்ராசஸ்ங்கிறதுனால வெயிட் பண்றாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராவே நீங்க கருத்து சொல்லுங்க. படம் பார்த்து கண்ணீர் வெடிக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பாக்குறோம். இங்கேயும் ஒரு அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க, அங்க யாருமே போகாதது எப்படி எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பிளேம, ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு போயிட்டு நீங்க டிவிகேல போய் படம் பார்த்ததுதான் ஒரு குற்றம். இவங்க படம் பார்த்ததுனால கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. அப்படி அவங்க வந்து உடனே அதுக்கான முடிவுகளை எடுக்க முடியுமா? அவங்க வந்து ஒரு அரசு பொறுப்புல இருக்கும் பொழுது இன்னும் அண்டர் ப்ராசஸ் தான் இன்வெஸ்டிகேஷன் பொழுது ஒரு தீர்க்கமான ஒரு விஷயம் தெரியாம நம்ம எப்படி அங்க போய் பார்க்கறது, என்ன பேச போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் கூட இருக்கலாம். டிஎம்கேல இருக்கிறவர்களுடைய அவசரத்துக்கு தான் இங்க காரியம் நடக்கணும்னா அந்த மாதிரி நடக்க போறது கிடையாது. அவங்களுடைய வேகத்திற்கு அவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பேசக்கூடியது, அவங்க ஆளுங்கட்சியா இத்தனை வருஷம் இருக்கும் பொழுது என்ன பண்ணினாங்கிற கேள்வியும் இருக்கு. ரெண்டாவது, இந்த காவல்துறை மரணங்களை வந்து நீங்க வந்து ஒரு ஈகிள் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இப்போ இவங்க சொன்ன மாதிரியான சாதி ரீதியான பிரச்சனைகள் அதுவும் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜஸ்க்கான ஒரு டேட்டா இருக்கிறது கிடையாது. கடந்த 5 ஆண்டுகள்லயும் நம்ம பார்த்துருக்கிறோம். எந்த வழக்குலையும் அந்த இன்க்ளூட் ஆகிருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் சிசிடிவி ஒர்க் ஆகாது. இல்லைன்னா அந்த செக்ஷன்ல மட்டும் சிசிடிவி ஃபங்க்ஷன் ஆகலன்னுவாங்க. அப்படி இல்லைன்னா பதிவு ஏற்றப்படலை, அதோட மெமரி வந்து டெலிட் ஆகி போயிச்சும்பாங்க. இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் கடந்த 60 ஆண்டுகள்ல இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதை சரி பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது ஒண்ணா சரி பண்ண முடியும். இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எல்லா ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை சிசிடிவியும் 24/7 ரன் ஆகணும் அப்படின்னு மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டெண்டர் கொடுத்திருந்தாங்க. அந்த டெண்டர் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இதெல்லாம் ஒரு நாள்ல மாறக்கூடிய விஷயமா? நீங்க 60 வருடமா ஒண்ணுமே பண்ணலங்க. நீங்க அதுக்கான ஸ்டெப்ஸே எடுக்கல. இப்ப வந்த உடனே அப்ப சம்பவம் தொடருமான்னு ஈஸியா சொல்றீங்க. சம்பவம் தொடரக்கூடாதுங்கிறது என்னுடைய வேதனை. சம்பவம் தொடருதுங்க. அதை தொடராம இருக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்க 9 பேருக்கு வந்து டெத் பெனால்டி போட்டு கூடமாடா உங்களுக்கு பயம் வரலன்ற ஆதங்கம் எனக்கு இருக்கு. அந்த ஆதங்கம் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்காதா? அந்த ஆதங்கம் ஆட்சியாளர்களுக்கு இருக்காதா? எதிர்கட்சியில இருக்கிறவங்கனால நீங்க எதையாவது எரியிற கொள்ளில எண்ணெயை ஊத்துறது தான் உங்களுடைய வேலையா வச்சுட்டு இருந்தீங்கன்னா, பழி போடுறது தான் வேலையா இருந்தா பண்ணுங்க. நீங்க 60 வருஷமா ஒன்னும் செய்யலங்கிறதையும் சொல்லிதான் காட்ட வேண்டியதா இருக்கும். எந்த போராட்டம் தான் அப்போ சந்தேகமே இல்லாத ஒரு போராட்டம்னு சொல்வீங்க? நீங்க சந்தேகமே இல்லாத போராட்டம் நான் சொல்றேன். தூய்மை பணியாளர்கள் நடத்துனாங்களா? அவங்களுக்காக யாராவது குரல் கொடுத்தாங்களா? தூய்மை இருங்கம்மா, தாவேக்கா கொடுத்திருக்காங்க, விஜய் இல்ல நான் சொல்றது, இந்த இப்ப கூட்டம் போடுறாங்களே, திடீர்னு புது ஆட்கள்லாம் வராங்களே, தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா பணி பாதுகாப்பு கேட்டாங்க. அவங்கள போராட விடாம ஒவ்வொரு இடமா அற்புதப்படுத்தினாங்க. தாவேக்காவை நீங்க சொல்லாதீங்க. தாவேக்காலேருந்து யார் அங்கே புஷி ஆனந்த் முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் தான் பாப்புலர் பர்சன், வர முடியாது. ஏன் புஷி ஆனந்த் போனால் அவர் எத்தனை பேர் தெரிய போகுது? ஏன் போல புஷி ஆனந்த்? ஆதவ் அர்ஜுனா ஏன் போல? அவர் என்ன பெரிய பாப்புலர் ஃபிகரா? நீங்கள் வந்து போராட்டம்லாம் இது பண்ண பிறகு பாதிக்கப்பட்டவர்களை முதலமைச்சர் அழைத்து பேசுவார்னு பனையூருக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்க. யாராக இருந்தாலும் அவன் எங்கே போனாலும் சரி, என்ன எதுவானாலும் சரி. இப்ப இந்த விஷயத்துல இப்ப சொல்லணும்னு நினைச்சா போகணும்னு அவசியமும் இல்ல. ஆதவ் அர்ஜுனா தான் தலைமை கழக நிர்வாகிகள் ராஜ்மோகன் அவர் போயிருந்தாரு. அவரு நேரையவே போயிட்டு அந்த மக்களை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அந்த போராட்டம் நடக்கும் பொழுது. நடக்கலையா? ராஜ்மோகன் போக கூடாதா? இருங்க. அதே மாதிரி இப்ப ஒரு சொன்ன மாதிரி அந்த விசாரணை, இந்த காவல் மரணம் இருக்கு இல்லையா, அது முக்கியமான சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஒருவேளை காவல்துறையினருடைய அத்துமீறலால் தான் மரணம் அடைந்தார்னு செய்தி வந்தா அந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்கு வேலை தரணும். ஏன்னா கரூரில் உங்கள் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கீங்க. அது குறித்த கேள்விகள் இருக்குது சமூகத்தில்.
உங்க கூட்டத்துக்கு வந்து செத்து போனவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தீங்களா? அரசாங்கத்துல நூற்றுக்கணக்கான வேலை வாய்ப்பு இருக்குல்ல, ஆயிரக்கணக்கானவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்காது. இருங்க, நான் போலீஸ் எக்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லா அரசுலையும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் அதை பார்க்கல. இன்றைக்கு தாவேக அரசுல கருத்துரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அதுதான் நான் சீரியஸ் இஷ்யூன்னு பார்க்குறேன். போலீஸ் பற்றி பல கமிஷன்கள் போட்டாச்சு, போலீஸ்ல செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை பற்றி. ஆனால் இன்றைக்கு தாவேக அரசு குறித்து விமர்சனங்களை வெளிப்படுத்துகிறவர்களை அச்சுறுத்துகிற போக்கு தலை தூக்கி இருக்கு. அது கருத்துரிமைக்கு எதிரான ஒரு தாக்குதல் நான் பார்க்குறேன். அதற்கும் காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது. நீங்க ஒரு நெறியாளர் விஜயனை கூப்பிட்டு நைட்டு 11:30 மணிக்கு விசாரணைக்கு கூப்பிடுறீங்க, அப்புறம் அவரை அனுப்பி விடுறீங்க, மறுபடியும் 2:30 மணிக்கு கூப்பிடுறீங்க. போலீஸை வைத்து அச்சுறுத்த முற்படுகிறார்கள். அதுதான் தவறுன்னு சொல்றேன். இது ஊடகத்துறைக்கு விடப்படுகிற அச்சுறுத்தல். இது அதிமுக ஆட்சியில் இருந்தது, திமுக ஆட்சியில் இருந்தது, தாவேகாவில் தொடர்கிறதோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது. இது குறித்து முதலமைச்சர் தயவு செய்து கவனிக்கணும். ஒடுக்குமுறை மூலம் ஊடகவியலாளர்களை நீங்கள் அச்சுறுத்தி பணிய வைக்க முடியாது. Behind Woods in Face Off, the digital debate show. Title sponsor பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face Off, the digital debate show powered by Rajmahal Silks Madurai.